ஆனால் மோட்டார் வெஹிக்கிள் இன்சூரன்ஸோ அல்லது வாகன வீடு காப்புறுதி இன்சூரன்ஸோ இது போன்ற இன்சூரன்ஸ் முறைகளில் அந்த கம்பெனி செய்யக்கூடிய சிஸ்டத்தில் பிழை இருக்குது. இந்த தக்காஃபுல் இஸ்லாமிய காப்புறுதி திட்டங்கள் அல்லாத ஏனைய காப்புறுதி நிறுவனங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பில் எந்த தப்பும் இருக்காது. நாங்கள் என்ன செய்வோம், அவங்களுக்கு காசு கொடுப்போம். எங்களுக்கு ஏதாவது நஷ்டஈடு இழப்பு ஏற்பட்டால் அதை திருப்பி தர சொல்லுவோம். இழப்பு ஏற்படாட்டி இன்னொருத்தருக்கு அதை ஒப்படைச்சிருங்கன்னு சொல்லுவோம். இதுதான் எங்களோட ஒப்பந்தம். எங்களுக்கு இழப்பு நடந்தா திருப்பி தருவாங்க, இழப்பு நடக்கலையா அதை கம்பெனி வச்சுக்கொள்வாங்க. அப்போ எங்களுக்கு லாப நஷ்டம் என்ற ரெண்டும் என்ன செய்து அந்த இன்சூரன்ஸ் முறையில் இருக்குது. ஆனால் தக்காஃபு தாவணி முறையில் போனீங்கன்னு சொன்னால் அதில் லாபமும் இருக்கும், முழுசா ஏமாற்றமும் இருக்கும். ரெண்டுமாயும் நடக்கும். லாபம் என்றதும் வரும், அல்லது ஏமாற்றம் என்றதும் வரும். எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என் வாகனத்துடைய அந்த நஷ்டஈடு தொகையை தந்துருவாங்க, இழப்பீடை தந்துருவாங்க, அதை அவங்க கவர் பண்ணி கொள்வாங்க. அதுல எனக்கு லாபம். எனக்கு இழப்பு நடக்கலைன்னு சொன்னா ஏண்ட தபர்ரு ஃபண்ட், என்னை போன்ற இழப்பு பலருக்கு நடக்காம போனா அந்த தபர்ரு ஃபண்ட்ல பேலன்ஸ் ஆகிற அமௌண்ட்டுக்கு என்ன பதில்? என்ற காசுல ஏமாற்றம் செய்யப்படுகிறது. அடுத்தது திரும்ப லாபம் என்ற பெயர்ல இவன் கைவிட்டு போகாம இருக்கிறதுக்காக வேண்டி எக்ஸ்ட்ராவா என்ன செய்யறான், ஒரு போனஸ் என்ற பெயர்ல வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறான். அந்த அடிப்படையில் பார்த்தா எனக்கு நஷ்டத்தை விட லாபம் தான் 2 மடங்கு கிடைச்சிக்குதுன்னு ஆகிரும். இது ஒரு குழப்பமான ஒரு நிலை. இந்த குழப்பமான நிலையிலிருந்து விடுபடுறதுக்கு இஸ்லாமிய காப்புறுதி நிறுவனங்கள்ல ஒதுங்கிருங்க. கன்வென்ஷனல் இன்சூரன்ஸ்ல அவன் வட்டி கொடுப்பான், அவன் வட்டிக்கு வியாபாரம் செய்வான், அவனுக்கு வார நிதி எடுத்து அவனும் வட்டி பொருளாதாரத்தில் முதலீடு செய்வான். எனக்கும் அவனுக்கும் உள்ள தொடர்புல எந்த சிக்கலும் இல்லை. நான் என்ன செய்வேன், அவனுக்கு காசை கொடுப்பேன், எனக்கு பிரச்சனைடா தர சொல்லுவேன், பிரச்சனை இல்லாட்டி நீ வச்சுக்கோ, வேற யாராவது பிரச்சனை வர்றவனுக்கு கொடுத்துரு என்ற ஒரு ஒப்பந்தம் பண்ணுவோம். இதுல அவன் என்ன கலப்படம் செய்யறான், என்ன முறையை செய்யறான் என்றதுல எனக்கு கேள்வி இல்லை. ஆனா இஸ்லாத்துல சாயல பூசுறவங்க கலப்படம் செஞ்சு இஸ்லாத்தை ஏமாத்த பாக்குறாங்களே, அந்த பாவத்துக்கு நாங்க உடந்தையாக வேண்டி வருது. அதனால இந்த மோட்டார் இன்சூரன்ஸ் நாங்க கூடாதுன்னு சொல்லல, அதுல லாப நஷ்டம் ரெண்டும் இருக்குது. வீடு இன்சூரன்ஸ் அல்லது உங்களோட கடைகளை இன்சூரன்ஸ் பண்றீங்க, அதை கூடாதுன்னு சொல்லல, அதுல லாப நஷ்டம் என்றது ரெண்டும் இருக்குது. ஆனா ஆயுட்காட்புறுதி அது இஸ்லாமிய நிறுவனத்தில் செஞ்சாலும் சரி, இஸ்லாம் அல்லாத நிறுவனங்களை செஞ்சாலும் சரி, அதுல வட்டி கலப்படமாகுது. எனவே அதுல நீங்க எந்த காரணத்தை கொண்டும் தொடர்பு வைக்க கூடாது என்பதுதான் இந்த காப்புறுதி சம்பந்தமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய நிலைப்பாடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.